உலகில் மனித வாழ்வில் மட்டுமல்லாது அனைத்து உயிர்களிடமும் இசை என்பது நீங்கா இடம் பெற்றுள்ளது. இந்த இசை உலகிற்கு வர பல இசைக்கருவிகள் தேவைப்படுகிறது. அதில் முக்கியமான இசைக்கருவிதான் ஹார்மோனியம். ஹார்மோனியம் கைகளால் அல்லது கால்களால் இயக்கப்படும் போது கருவியின் உள்ளே அமைந்த உலோக நாக்குகளின் மேலாக காற்று செல்வதனால் ஒலி இசையாக உருவாகிறது. இது மேலை நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு அறிமுகமானாலும் இந்திய இசையில் ஹார்மோனியம் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. தற்போதைய டிஜிட்டல் காலத்திலும் என்னதான் மின்னணு சாதனங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் பல்வேறு வகையான இசைகளை உருவாக்கினாலும் இன்றும் பலராலும் பலவிதமான இசை துணுக்குகளை உருவாக்க இன்று வரை ஹார்மோனியம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்படும் ஹார்மோனியம் சிறிது பழுதடைந்தாலும் அதன் இசைத்தன்மை பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பல புகழ்பெற்ற தேவாலயங்களில் பயன்படுத்தும் ஹார்மோனியம் முதல் பல இசைக்கலைஞர்கள் பயன்படுத்தும் ஹார்மோனியம் வரை ஏராளம் பயனற்று போய் உள்ளது. ஹார்மோனியத்தில் ஏற்படும் பழுதை சரி செய்வது கடினம் என்பதால் அதை அப்படியே விட்டுவிடுகிறார்கள். இந்நிலையில் குமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் 4 தலைமுறைகளாக ஹார்மோனியத்தில் ஏற்படும் பழுதை சரி செய்து புதிய ஹார்மோனியத்தை உருவாக்கி வருகிறார்கள். இது குறித்து 3வது தலைமுறையாக ஹார்மோனியம் பழுதை நீக்கும் கலைஞர் கணேஷ் கூறுகையில், என்னோட பேர் எஸ்.எம். கணேஷ். இது 4 தலைமுறை அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க தாத்தா, எங்க அப்பா, அதுக்கப்புறம் நான், எனக்கு மகன் 4 இதாக பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல 1938 எங்க தாத்தா இங்க தக்கரை இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னன்னா, இந்த ஹார்மோனியம்னா உங்களுக்கு முதல்ல என்னன்னா பாவக்கூத்து, இந்த தெருக்கூத்து, பஜனை, அப்புறமா உங்களுக்கு வில்லு பாட்டு, அதுக்கப்புறம் நாடகம், இந்த இதுக்கெல்லாம் முன்னாலே இருக்கு. அதுக்குனால நாங்கள் எங்கள் தாத்தாலாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி இப்போ நாங்களும் செஞ்சுருக்கோம். இப்போ நாடகம் எல்லாம் மதுரை அந்த கிழக்கு சைட்லாம் எல்லாம் ஓடிடுச்சு. நம்ம ஏரியாவில் ரொம்ப போகிறேன். இதுக்கு நாங்கள் ஹார்மோனியம் டபுள் ரீடு, ட்ரிபிள் ரீடு, 4 ரீடு இருக்குது. அதில் நிறைய சைஸுகள் இருக்குது. அது அவங்களுக்கு எந்தெந்த வாய்ஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நாங்கள் ரீடை போட்டு செஞ்சு கொடுக்குறோம். அது மெயிலு, பாஸு, ஃபீமேல், இந்த இதெல்லாம் நாங்கள் போட்டு அவங்களுக்கு. இப்போ நாடகத்துக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா பாஸு 2 மெயில் போட்டு செய்து கொடுப்போம். அது உங்களுக்கு அக்காடியம் டீமும் இப்போ கிளார்னெட் சேர்ந்து வரும். அதுக்கு தக்கவாறு நாங்கள் செய்து கொடுப்போம். அதுக்கு ஆலரம்னா உட்காந்து வாசிக்கிறது, 2 கை கொண்டு வாசிக்கிறது. நாடக மேடையில் ஃபுல்லாக உட்காந்துட்டு 2 கை கொண்டு வாசித்து அவங்க நாடகத்தை நடித்து இந்த ஹார்மோனியம் பேக்கில் பாட்டு பாடி அப்படியே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா பாவக்கூத்துங்கன்னா ஒரு 10 நாள் கிராம பக்கத்துல எல்லாம் போடுவாங்க. 2 போட்டு அவங்க இந்த ஊர்களெல்லாம் இந்த ஆட்கள்லாம் கூடி எடுத்து அப்படி செய்வாங்க. அதில் எங்கள் தாத்தா ஹார்மோனியம் சின்ன கை ஹார்மோனியம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வில்லிசை இதுக்கெல்லாம் டபுள் ரீடு ஹார்மோனியம், வில்லு பாட்டுக்கு, இந்த கதாகாலட்சேபம் இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாடகம் ரொம்ப வருஷமாவே இருக்கு. அதுக்கு இந்த ஹார்மோனியம் தான் நாடகத்தை எடுப்பாங்க. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல? ஆமா. அது யாரெல்லாம் அவங்கள பத்தின? அது ரெகுலர் கஸ்டமர் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு பாகவதர் இருக்காங்கல்ல, சங்கீதம் சொல்லி கொடுக்க பாகவதர், அவங்களாம் ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு ஹார்மோனியம் செஞ்சு கொடுப்போம். அவங்ககிட்ட பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட ஹார்மோனியம் வாங்கி அவங்களுக்கு கற்றுக்கிறது வாங்கி கொடுப்பாங்க. அது ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு. நீங்க இந்த தக்கலை பகுதியில ஹார்மோனியம் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சதுக்கான ஒரு காரணம் என்ன? எங்க தாத்தா பாகவதற்கு ஹார்மோனியம் செஞ்சு கொடுக்க நீங்க வருவாங்க. ஒரு வீடை வாடகை எடுத்து அதில் ஒரு 4 நாள் ஒரு வாரம் அப்படி தங்கிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. திருப்பி 2வது இங்க இப்படி போயிட்டு இருக்காங்க. ஒரேடியா தக்கலையிலே நம்ம செட்டில் ஆயிரம் 1938 இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி இப்போ நாங்கள் எங்கள் வீடெல்லாம் வாங்கிட்டு இங்கேயே நாங்கள் பெருமனண்டாட்டு இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு நடத்தி. இந்த ஹார்மோனியத்தோட ஆத்மா எதுல இருக்கு? ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆமா, அதாவது ஒவ்வொரு ரீடுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். சி தான் ஸ்டாண்டர்ட் ரீடு. ஒன்னாங்கட்டா சி ரீடு. அது உலகத்துல ஸ்டாண்டர்ட். அதுல சி சார்பு, டி சார்பு, எஃப் சார்பு, ஜி சார்பு, ஏ சார்பு, பி. அது வர 12 ரீடு ஒரு ஆக்டர்ஸ் ஒரு சாயின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இது ஆரம்பிச்சு அதுல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதுல பாஸு, மெயிலு, ஃபீமேலு, இந்த மாதிரி அதுக்கு சூட்டபுளான ரீடெல்லாம் நாங்கள் போட்டு செட் பண்ணி கொடுப்போம். அவங்களுடைய வாய்ஸ் தக்க வரும்.
நீங்க இசைத்துறையில இப்ப சினிமா துறையில இசைக்கலைஞர்கள் நிறைய இருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய இளையராஜாக்கு இது பண்ணி கொடுத்தோம். அப்புறமா இந்த டைரக்டர் மிஸ்கின் இருக்காருல்ல, அவர் ஒரு ஹார்மோனியம் போஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவர் விஜய் சேதுபதி ஒரு ஹார்மோனியம் கொடுத்தோம். அவங்க வந்து ஷூட்டிங் எடுக்க வந்தாங்க குற்றாலத்துல. அப்போ அந்த வாட்ஸ்அப்பை பார்த்தோம்னா உடனே ஒரு ஹார்மோனியம் வாங்கிட்டு விஜய் சேதுபதி அங்கேருந்து ஆளை அனுப்பிட்டார். அனுப்பினோன்னா நாங்கள் ஒரு ஹார்மோனியம் 10 உடனே வேணும்னு கேட்டாங்க. ஆனால் உடனே நாங்கள் செய்ய முடியாது, டைம் வேணும் 10 நாள் டைம். 10 நாள் ஷூட்டிங் இப்போ இது நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க அப்படின்னாரு. நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டோம். அதை பார்த்துட்டு அவருக்கு மிஸ்கின்னும் ஒரு கோர்ஸுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க வேலை செய்ய முடியாத ஹார்மோனியம் அப்படின்னு ஏதாவது இருக்குமா? எந்த ஹார்மோனியத்தை பழைய இதுல இருந்து எந்த ஹார்மோனியம் நாங்கள் வேலை செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப கண்ணா அது பிரயோஜனம் இல்லைன்னா தான் நாங்கள் ஓடிக்கணும். மேக்சிமம் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோம். எந்தெந்த பாகம் போயிருந்தோ அதை நாங்கள் அப்படியே, ஏன்னா நம்ம புதுசாக செய்யறதுனால எந்த பாட்டு போயிருந்தோ அந்த பாட்டை நாங்கள் கரெக்டாக செஞ்சு அதை மார்க்கெட் பண்ணிடுறோம். வேலை செஞ்சதுலேயே கடினமான ஹார்மோனியம் இது. கடினமான ஹார்மோனியம் வந்து கால ஹார்மோனியம். கால ஹார்மோனியம்னா அதுக்கு நிறைய சைடு இந்த பைப்பு இதெல்லாம் எக்கச்சக்கமாக வரும். அது வேலை ஜாஸ்தி. அது வெற்றிகள் ஈடுபோடு வரும். அதுவும் வேலை வேணும், கடினமாக இருக்கும். வேலையும் எந்த கடினமான வேலை இருந்தால் நாங்கள் மனம் கொண்டு செஞ்சிடும். அது சோம்பல் போட மாட்டோம். வேலை ஒன்றும் சோம்பலே கிடையாது. நீங்க வேலை செஞ்சதுலேயே பழமையான ஹார்மோனியம் இது. பழமையான ஹார்மோனியம் இந்த கால ஹார்மோனியம். அவங்களுக்கு நாடகத்துக்கு நிறைய ஓடிட்டு இருக்கனால அதெல்லாம் நாங்கள் தெரியும். அந்த ஹார்மோனியம் வந்து இந்த வில்லுப்பாட்டு நாடகத்துக்கு, இது சர்ச்சுக்கு வந்து ஆர்கன் சொல்லக்கூடியது வந்து அந்த ரீடுன்னு சொன்னோன்னா சவுண்டு வரக்கூடிய ஒரு இது. அது என்னன்னா ஸ்ட்ரக் பண்ணி வரக்கூடியது, உறிஞ்சி வரக்கூடியது ஆர்கன் சொல்லக்கூடியது. ஹார்மோனியம் போய் ஊதி வரக்கூடியது. அது வந்து ஹார்மோனியம் வந்து இந்த நாடகங்கிறதுலாம் சரியா இருக்கும். ஆர்கன் வந்து ஸ்ட்ரக் பண்ணி வரனால பெருசா இருக்கும். பெருசா 5 ஆக்டர்ஸ் 61 கட்டம் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு சர்ச்சில் தான் அது யூஸ் பண்ண முடியும். வெயிட்டா இருக்கும் சவுண்ட். அது ஸ்ட்ரக் பண்ணி வரக்கூடாது. அந்த டோனே வித்தியாசமா இருக்கும். அந்த சர்ச்சுக்கு அது கரெக்டா இருக்கும்.